கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ்லாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியே கர்த்தர் என்னையும் அடியாரையும் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்த இந்த வாய்ப்பை அளித்த போதகருக்கும் போதகருடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இப்போது கூட நம்ம ஆல்ரெடி நம்ம ஷைனிமா சொன்னாங்க, நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது சிலுவையில் பூத்த 2வது பூ என்னவென்று பார்க்கும்போது நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ல இருக்கிறது. ஆனால் அது எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளும் லூக்கா 23ஆம் அதிகாரம் 39லிருந்து 43 வரை யாராவது எனக்கு சத்தமாக வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பார்க்கும்போது நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இது எந்த நேரத்துல கர்த்தர் வந்து அந்த சிலுவையில இருக்கும்போது நமக்கு சொன்னார் என்று பார்க்கும்போது 2 கல்லர்கள், அதாவது அப்போ காலங்கள்ல ஏதாவது பாவம் செய்யலங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிலுவையில அறைவாங்க. அப்படியா 2 கல்லர்களை அங்க அறையும் போது ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை சென்டர்ல வச்சு இது பண்றாங்க. 2 பக்கம் 2 கல்லர்களை வைத்து அங்க அறையறதுக்காக சிலுவையில் இருக்காங்க. ஸோ அந்த சிலுவையில தான் இந்த கல்லர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஃபர்ஸ்ட் பரதீசினா மீனிங் யாருக்குன்னா தெரியுங்களா? பரதீசு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பரதீசு அப்படின்றது இளைப்பாறுதலை குறிக்கிறது. அதாவது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அந்த பரலோக வாழ்க்கையில குறிக்கிறதாய் நமக்கு இங்க காணப்படுகிறது. ஸோ இங்க 2 கல்லர்களை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கல்லர் இங்க வந்து பர்டிகுலரா நமக்கு சொல்ல எந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற கல்லனா இடது பக்கம் இருக்கிற கல்லனான்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடவும் இல்லை. இதை யாரும் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க இது எங்க இருந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வலது பக்கம் இருக்கிற கல்லன் வந்து இப்படியே சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது ஒரு கல்லன் வந்து ஏசப்பாவை பார்த்து இந்த இடத்துல நான் ஏசப்பா நீங்க உங்களையே ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இகழ்வாய் பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வார்த்தையை மன்னிக்கிற போது எதுக்காக ஏசப்பா மன்னிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நமக்கு நல்லா தெளிவா சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவும் இகழ்ந்தாங்க. அது போல இந்த கல்லர்களும் இதாவது பக்கத்துல 2 பக்கம் இருக்கிற இந்த 2 கல்லர்கள்ல ஒரு கல்லர் வந்து ஏசப்பா உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ளுங்க, நீங்க நீங்க உண்மை உள்ளவர் தானே, நீங்க இயேசு தானே, நீங்க அற்புதம் செய்வர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இகழும் போது மற்ற கல்லன் வந்து பார்த்து அந்த கல்லனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம என்ன கூட ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறோம், ஆனா அவர் ஒரு பாவமும் அடையாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீ பயப்படுகிறது இல்லையா? நான் இந்த இதுல நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்ற இதுல 5 விதமான வார்த்தைகளை நம்ம, அதாவது 5 விதமான இதுவை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இந்த கல்லன் மற்ற கல்லனை பார்த்து சொல்லுகிற வாக்கியம் 40வது லாஸ்ட் நம்ம பார்க்கும்போது நீ பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாக்கியம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த கல்லன் வந்து ஏசப்பாவை அந்த இடத்துல இகழ்ந்து பேசும்போது இன்னொரு கல்லன் பார்த்து அவர் ஒரு ஆக்கினையும் பண்ணவே இல்லை, ஒரு தப்பும் செய்யவே இல்லை. ஆனா நம்ம தப்பு செய்துட்டு இந்த ஆக்கினைக்கு, அதாவது இந்த இதுக்காக வந்திருக்கிறோம், தண்டனைக்காக வந்திருக்கிறோம், அவரை பார்த்து நீ பயப்பட கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாக்கியம் சொல்லுகிறதா இருக்கிறது. 2வது பார்க்கும்போது 41ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த கல்லன் வந்து உணர்வடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, உணர்றாங்க. அந்த கல்லன், அதாவது இன்னொரு கல்லன் வந்து ஏசப்பாவை இகழ்ந்து இருக்கும்போது இந்த கல்லன் பார்த்து சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். ஏன்னா அவங்க பண்ண தப்புக்காக தான் அவங்க இது பண்றாங்க. இப்போ கூட நம்ம உலகத்துல ஒரு சிலர் ஏதாவது நம்ம தப்பு பண்ணோம்னா
கொள்வோம். ஆனா தப்பே பண்ணாத யாரா தண்டனை கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. ஈவன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், பண்ணாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை வாங்கணும், நம்மளுக்கு என்ன பண்ண அந்த இடத்துல கோபமும் நம்மளுக்கு மன கஷ்டமும் கவலைகளும் வரும். அது போலதான் இந்த இடத்துல அவங்க அந்த கல்லன் பார்த்து சொல்லுகிறான், நம்ம நியாயப்படிதானே தீர்க்கப்படுகிறோம். ஆனா அவரு ஒண்ணுமே செய்யாத இயேசு வந்து நம்ம அவரை பார்த்து நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த இடத்துல ஒரு உணர்வை அடைந்தான், ஞானத்தை அந்த இடத்துல உணர்வடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பார்க்கும்போது இயேசுவை அறிந்து கொண்டான் என்று வசனம் இங்கே பார்க்கிறோம். அதே 41 நம்ம பார்க்கும்போது, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவோரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் சொல்லுகிறான். அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னீங்களா, அதான் உணர்வடைந்தான். இந்த இடத்துல உணர்வடைந்து அந்த இடத்துல இயேசுவை அறிந்து கொண்டான். அதுக்கு முன்ன மேபி அவர் கிறிஸ்டினா இருந்தாரோ, இல்லாட்டி கிறிஸ்டினா இல்லாத மனம் திரும்பி இருந்தாரோ, மனம் திரும்பாதிருந்தாரோ, இயேசுவை பற்றி தெரிந்திருந்ததோ தெரியாம இருந்ததோ அந்த கல்லனுக்கு நமக்கு இங்க பைபிள்ல குறிப்பிடவில்லை. ஆனா அந்த சிலுவையில என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கல்லன் வந்து மூணாவது இயேசுவை அறிந்து கொண்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. நான்காவது நம்ம பார்க்கும்போது இயேசு வந்து அந்த கல்லன் வந்து உணர்வடைந்ததுனால, இயேசுவை அறிந்து கொண்டதுனால இங்க மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான்காவதாய் நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த இயேசப்பா வந்து மன்னிக்கிறார் என்று சிலுவையில பூத்த பூ ஃபர்ஸ்ட் பூன்னு சொல்லிட்டு சிஸ்டர் நல்லா தெளிவா சொன்னாங்க. ஸோ அதை நான் திருப்பி எடுத்து சொல்லணும்னா டைம் நமக்கு பத்தாது. ஸோ இயேசப்பா அந்த இடத்துலையும் அந்த கல்லனையும் மன்னிக்கிறவராய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. லாஸ்டா நம்ம 5வது நம்ம பார்க்கும்போது கல்லனுக்கு இருந்த விசுவாசம், அந்த வார்த்தை எங்க இருக்கிறது என்று பார்க்கும்போது 42 வசனத்தை பார்ப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அவங்களுக்கு அந்த கல்லனுக்கு எந்த விசுவாசம் இருந்துச்சு நமக்கு தெரியவே தெரியாது. மேபி அவங்க 2 பேரும் கல்லர்களா இருக்கிறாங்க. கல்லர்களா இருந்த இடத்துல ஏசப்பா வந்து அந்த இடத்துல அறிஞ்சு கொண்டான், ஏசப்பா நம்மளை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு எல்லாமே சொன்னாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் விசுவாசம், உன்னோடு கூட என்னையும் பரலோகத்துல நினைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த கல்லன் சொல்லுகிறான். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்ம பார்ப்போம். சோ நம்ம இந்த வார்த்தையின் மூலமா நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற இந்த 5 விதமான இதுல நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறவதா இருக்கணும். 2வது உணர்வுள்ளவர்களாய் இருக்கணும். எந்த ஒரு தவறையோ இல்லை கட்டி கர்த்தருடைய வழிகளை விட்டு போகும்போது நம்ம உணர்வுள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்கிறோம். 3வது இயேசுவை அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இதன் மூலமா கற்றுக்கொண்டோம். 4வதை பார்க்கும்போது மன்னிக்கிற தெய்வனாய், அதாவது சிஸ்டர் சொன்னபடி மன்னிக்கிற தெய்வன், நமக்கு மன்னிப்பை தருகிற தெய்வம், மன்னிப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 விதமான காரியங்களை சொன்னாங்க. ஸோ அது போல நம்ம மன்னிப்பை பெற்ற நாமளும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை நம்ம கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரம் இல்லாத நமக்கு விசுவாசம். இன்னொரு வசனம் சொல்லணும், நான் எப்பவுமே அடிக்கடிக்கு என்னுடைய வாழ்க்கையில இல்லாட்டி ரொம்ப நிறைய சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கடுகல் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகணும் என்ற ஒரு கடுகல். அந்த கடுகல் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ குற்றம், ஏதோ ஒரு சொட்டையும் இருக்கவே இருக்காது. எவ்வளோ சின்ன கையில இப்படி ஒரு பாதத்துல ஒன்னே எடுத்து போட்டோம்னா அது எப்படியே உருளும். அது போல நம்ம ஒரு விசுவாசம் வச்சோம்னா நாமும் பரலோக ராஜ்யத்தை நாமளும் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். லாஸ்ட் 43ஆம் வசனம், ஏசப்பா அந்த கல்லனை பார்த்து, அந்த விசுவாசத்தை பார்த்து அவன் உணர்வடைந்ததுனால, அந்த மன்னிச்சதினால ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த கல்லனை பார்த்து இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு தேவனுடைய வார்த்தை, தேவன் வந்து அந்த வார்த்தையை சிலுவையில இருக்கும்போது 2வது வார்த்தையை, இந்த வசனத்தை ஏசப்பா அவருக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். இதே வசனத்தை நம்ம பார்க்கும்போது மார்க்ல 15ஆம் அதிகாரத்துல 27, 28 நம்ம பார்க்க முடியும். மார்க் 15 27, 28. அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்வரை அவரோடு கூட சிலுவையை அடைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறியது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க எப்படி சொல்லுகிறது, ஆனா இங்க தெரிய நமக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லல. ஆனா இந்த இன்சிடென்ட்
மத்தேயிலும் சொல்லியிருக்கிறது, மார்க்லயும் சொல்லியிருக்கிறது. மத்தேயில நம்ம பார்க்கும்போது 27ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ல இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. When two robbers were crucified, one on the right and one on the left. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக ரெண்டு கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த இன்சிடென்ட் நம்ம மத்தேயிலும் பார்க்கிறோம், மார்க்லயும் பார்க்கிறோம், லூக்காவிலும் பார்க்கிறோம். அப்படியே ஏசப்பா இந்த கல்லறை மன்னித்தது போல இந்த வார்த்தையை, இரண்டாவது வார்த்தையை, நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று நான் சொன்ன அந்த இன்சிடென்ட்ல, அந்த கல்லர்களுக்கு மத்தியில நடந்த அந்த இதுல நம்ம கற்றுக்கொண்ட 5 விதமான காரியம். ஃபர்ஸ்ட், தேவனுக்கு பயப்படுகிற காரியம். 2, உணர்வு உள்ளவர்களாய் இருக்கிற காரியம். 3வது, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற காரியம். 4வதாய் மன்னிக்கிற காரியம். 5வதாய் பார்க்கிறது விசுவாசம் என்ற விசுவாசத்தை நம்ம பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் நமக்கு நினைப்பட்டுக்கிற காரியம் இதுவாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் நம்ம தியானிக்கிற இந்த தியானத்தை நம்ம கேட்டுட்டு விட்டு விடாதபடி இதன்படி நம்ம நடப்போம். நாமளும் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துல நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென்.